ஆபரேஷன் வார்னு டெக்ளேர் பண்ணா பார்டர் ஏரியாவில் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்மி வந்துடும். அப்போ வந்து அங்க வந்து ஆல் எனிஒன் அகேன்ஸ்ட்னா எனிமையா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வேற, வார் கண்டிஷன்ஸ் வேற. இப்போ பீஸ் டைம் கண்டிஷன்ல எலிமினேட் பண்றாங்க. இப்போதைக்கு இது வந்து ஒரு போருக்கு ஒரு முந்தைய ஒரு ஒரு நடவடிக்கை அப்படின்னு கூட எடுத்துக்க முடியாது. அதை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஆனா அதே சமயத்தில் பாகிஸ்தான் பேசாம இருந்து கோஆபரேட் பண்ணாங்கன்னா வார் நிறுத்திட்டு அந்த டெரரிஸ்ட எலிமினேட் பண்ணிட்டு பீஸ் டாக் பண்ணி அப்புறம் அந்த ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனா ஏற்கனவே நடைபெற்ற அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா ஆனா ஏற்கனவே இந்த ரஜௌரி பூஞ்ச் இந்த இடத்துல ரிட்டாலியேட் பண்ணிருக்காங்க. இந்தியா ரிட்டாலியேட் பண்ணி வார் டிக்ளேர் ரெண்டு இடத்துல பண்ணிருக்காங்க சார். காலையில இந்த ரஜௌரி ரிட்டாலியேட் மைனர், அது நார்மலா போறது. ஓஹோ, அப்படியா? இந்த தாக்குதலுக்கான ஒரு எதிர்வினை அன்டெக்ளேர்டு வாருங்க. அது இல்ல அது வந்து அன்டெக்ளேர்டு வார் எப்பவுமே போய்கிட்டே இருக்கு. அங்கிருந்து ஃபயர் பண்ணுவாங்க, இங்கிருந்து ஃபயர் பண்ணுவாங்க. பட் அவங்க இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ண மாட்டாங்க. சரி. பார்டர் கிராஸ் பண்ணா தான் வார் ஸ்டார்ட் ஆகும். இந்த இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, இந்த விசாக்கள் ரத்து, மற்றபடி ஏற்றுமதி இறக்குமதி ரத்து, இது எல்லாமே இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சார். ஒரு வார் சுச்சுவேஷனுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இப்போ ஏன் எடுத்தாங்க சார்? இல்லைங்க, இல்ல இது ஆபரேஷனுக்கு இல்ல, பொறுத்து பார்த்தாச்சு. பார்லிமெண்ட் அட்டாக்ல இருந்து பஹல்காம் அட்டாக் வரையும் அவங்க கொண்டுகிட்டே இருக்காங்க. சோ வந்து பீஸ்ஃபுல் மீன்ஸ்ல வார் பண்ணாம என்னென்ன அவங்கள கட் டு சைஸ் பண்ணலாம் பண்ணாங்க. அதுவும் பண்ணி முடியல. அதுக்கு பிறகு தென் தீவிரவாதி மட்டும்தான் எலிமினேட் பண்ணிருக்காங்களோ இல்லையா. தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணது யாரு? பாகிஸ்தான். அதனால பாகிஸ்தானுக்கு வர்ற எக்கனாமிக் வாட்டர் கட்டு எல்லாமே பண்ணாங்க. அதுக்கு பிறகு முடியாத நிலைமைக்கு தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இனி ஸ்ட்ரைக் பிறகு அதுவும் முடியாம கேட்காம இருந்தா தென் வார் டிக்ளேர் ஆகும், மேஜர் அஃபென்சிவ் ஆகும். இதுவரைக்கும் டிஃபென்ஸ்ல தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஓஹோ, இன்னும் நம்ம முழுமையான அந்த அஃபென்ஸ் ஆரம்பிக்கலன்னு சொல்றீங்கன்னா, பொதுவா அந்த ராஜ்ய ரீதியான உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த அந்த தீவிரவாத முகாம்கள் இப்போ நம்ம அந்த நாட்டுக்குள்ளே போய் அந்த அட்டாக் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு வார் சுச்சுவேஷனான அதுக்கு அது ஒத்த சூழ்நிலையாக அது கருத மாட்டாங்களா சார்? அதை வார் என்ன நாட்டுக்குள்ள போறதோ ஏர்கிராப்ட் உள்ள போறதோ, வாருங்கிற எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா ஆர்மி இன்ஸ்டலேஷன் அட்டாக் பண்ணும் போதுதான். இது வரைக்கும் ஆர்மி இன்ஸ்டலேஷன் ஒண்ணுமே அட்டாக் பண்ணல நம்ம. சோ வார் ஸ்டார்ட் ஆகல. ஆர்மி பில்டிங் கூட பண்ணல. இப்ப விட்ட வைட்டல் இன்ஸ்டலேஷன் இருக்குல்ல, ஆர்மி ஹெட் குவார்டர், கம்யூனிகேஷன் சென்டர், பெட்ரோலியம் டம்ப், அட்டாமிக் ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி வைட்டல் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணும்போது தான் வார் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு நடந்திருக்கிறது இந்த செந்தூர் ஆபரேஷன். இது வந்து பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு நம்ம வந்து நம்மளோட அது காரணமானவர்களை அழிக்கும் முயற்சி, அந்த முயற்சியில் தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இது வந்து முழுமையான ஒரு போருக்கான சூழ்நிலையோ அல்லது போரோ இது இல்லை. ஆனால் பாகிஸ்தான் இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? அது ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிட்டாங்களே. பாகிஸ்தான் டிவி ரேடியோ எல்லாம் சொல்றாங்க இந்தியா எங்களை அட்டாக் பண்ணிருச்சு, அத்தனை நாங்க 5 ஏர்கிராப்ட் சுட்டுட்டோம் அப்படின்னு. அவங்க பாட்டுக்கு இது பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டா, அங்க பீப்புள் கான்பிடன்ஸுக்காக பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்திய விமானங்கள் அங்கே சேதம் அடைஞ்சிருக்கதா தகவல் எதுவும் அது வெளியிடுறாங்களா சார்? உண்மைதானே? அது இருக்குமா? இல்ல 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 நம்ம இல்ல நம்ம பிரஸ் பின்னாடி ஒன்றும் சொல்லிக்கல. அவங்க இந்தியா விமானம் வந்து சொல்லல. அவங்க வந்து ஆர்மி டார்கெட்டவே என்கேஜ் பண்ணல. ஒன்லி டெரரிஸ்ட் பொசிஷன் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க.